என்ன ஆகும்? தயிராகும். ஏன் தயிராகும்? மோராகிறதுக்காக. அந்த மோரை நல்ல கடைஞ்சா என்ன கிடைக்கும்? வெண்ணெய் கிடைக்கும். அந்த வெண்ணெயை பார்த்து கண்ண பரமாத்மா என்ன பண்ணார் தெரியுமா? ஆனந்தமே சௌக்கியமா கேட்டேன். எல்லாரும் பயப்படுறீங்க, உட்காருங்க. ஏது உட்காருன உடனே உட்காந்துறதா? எழுந்திருக்க. இவங்க எல்லாம் தான் எங்க ஊர் பெரிய மனுஷங்க. எதை வேணும்னாலும் செய்வாங்க. ஆனா என்ன கண்டா ஒரு நடுக்கம், பயம். என்னங்க அவங்க நின்னுகிட்டே இருக்காங்களே, உட்கார சொல்லுங்களேன். அது எப்படி உட்காருவாங்க? ஒரு மரியாதை இல்ல. வாங்க எங்க வீட்டுக்கு போவோம். அரஞ்செய்ய விரும்பு, அதுக்கு என்ன அர்த்தம்? அரண் செய்யறதுக்கு இரும்பு வேணும்னு அர்த்தம். நீ பேனு பார்க்கதான் லாயக்கு. பேனை பாரு. அப்பா 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 அப்பா. ஏன்டா அப்பா அப்பான்னு பிராணனை வாங்குற? தலையை நோண்டி தங்கமா எடுக்கிற? இல்லப்பா, உங்க தலையில முடிய விட பேனு தான் அதிகம். இல்லாதவன் தலையில எடுத்து விடு. சப்பானே வீரம்மா, அவர்தான் என்ன பெத்தவர், பெத்த பெருமாள். இது என் தம்பி சப்பானி. ரெண்டு பேரும் எப்படி நடுங்குறாங்க பத்தியா? நல்லா நடுங்குறாங்க. என்னங்க இது போதுமா? இன்னும் ஏதாவது வேணுமா? உங்க அப்பாவும் தம்பியும் மட்டுமல்ல, இந்த ஊரே உங்களை பார்த்து நடுங்குது. நீங்க பெரிய ஆளுதான், நான் நம்புறேன். ஏம்பா, நம்ம சொத்தோட மொத்த மதிப்பு என்ன இருக்கும்? கணக்க பத்தி யாருக்கடா தெரியும்? பாதி தரையில கிடக்கு, பாதி தண்ணியில கிடக்குடா. வீரம்மா, உங்க அப்பா கிட்ட இதை விட அதிகமா சொத்து இருக்குமா? தம்பி, நான் உங்களை புரிஞ்சிக்காம பேசிட்டேன். கிட்ட முட்டாதீங்க, மனசுல உள்ள வச்சுக்காதீங்க. இல்ல, இவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்த புள்ள ஏங்க அப்படி அனாதை அலைஞ்சீங்க? பெரிய இடத்து பிள்ளைங்க அப்படி தாண்டி அலையும். தம்பிக்கு நம்ம வீட்டுல பல நாள் வச்சு சோறு போட்டிருக்கேன். நீங்கள்லாம் யாரு? எப்படி இதுகிட்ட சிக்குனீங்க? பேசக்கூடாது. வீரம்மா, நீ எப்படி எனக்கு பழக்கமான இவங்க கிட்ட சொல்லு. வந்துங்க, நாங்க ஒரு 4-5 பேரு ஆத்துல நீந்தி குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப உங்க மக மயக்கமா வந்து என் காலை கட்டியா பிடிச்சுக்கிட்டாரு. நாங்க அப்படியே அவரை மெல்ல கரைச்சி கொண்டு போய் காப்பாத்திட்டோம். இது பாருங்க, இது வரைக்கும் என்ன எந்த ஆம்பளையுமே தொட்டது இல்லைங்க. இவர் தொட்டுட்டாரு. அதனால நான் இவரை தான் கட்டிக்கணும். கட்டிக்க கை கொடுக்கறேன்னு எத்தனையோ பேர் கை விட்டு இருக்கிறாங்க. நீ கால் கொடுத்து காப்பாத்துன காவேரி ஆச்சுதே. வாழு. அதை மட்டும் வாழ்த்த கூடாது, கூட என்னையும் சேர்த்து வாழ்த்தணும். கூடையா வாழு, கூடையா வாழு. வாழுங்க. நாம யாருக்கும் ஒரு கெடுதலும் நினைச்சதில்ல. எல்லாம் காளியாத்தா காரணங்க. நம்ம தோட்டத்துல குழி தோன்றப்ப இந்த பொட்டி கிடக்குதுங்க. அப்பா, 1.5 லட்சத்துக்கு மேல இருக்குப்பா. என் மகளும் முத்துவும் கொடுத்து வச்சவங்க. சீக்கிரமா போய் 1 லட்சத்தை கொடுத்துட்டு கல்யாண தேதி நிச்சயம் பண்ணிட்டு வாங்க. சீக்கிரமா போங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்காக இங்க கூட்டினேன். நேத்து என் பொஞ்சாதியும் பொண்ணும் கொல்ல பக்கம் வேலை செய்யற போது இந்த பொட்டிய புதையலா கண்டெடுத்தாங்க. இதை திறந்து பார்க்கிறது 1 லட்சத்துக்கு மேல ரொக்கம் நகையும் இருக்கு. ஆஹா, காளியாத்தா மகிமையே மகிமை. நம்ம வள்ளி முத்து கல்யாணம் நடந்து எப்படியோ 2 பெரிய குடும்பம் ஒன்னா சேரதுல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். ஆமா, எப்படியோ ஊர்ல பழைய சம்பவத்தை மறந்து ஒற்றுமையா இருக்கிறோம். இதுதான் எங்க ஆசை. அவசரப்படாதீங்க. பணம் கிடைச்சிருக்கலாம், ஆனா அதுல ஒரு மான பிரச்சனை இருக்கு. முதல்ல எங்க மாமா சம்மதத்தையும் கேட்டுக்குங்க. தேவரையா, உங்க எண்ணத்தையும் சொல்லிட்டா? சொல்றேன். என் அருமை சம்பந்தி சிவலிங்க தேவரே, கொஞ்சம் அப்படி வரீங்களா? முத்து தேவரே, நீங்களும் வாங்க. ஏப்பா, உங்க 2 பேருக்கும் மானம், மரியாதை, சூடு சுரணை எதுவுமே கிடையாதா? பாபா, மரியாதையை பேசுங்க. என்னடா உருமுறை? இந்த புதையல் எப்படி கிடைச்சதுன்னு நான் சொல்றேன். நான் என் தங்கச்சிக்கு சீதனமா கொடுத்த என் குடும்ப நகைகள், பணம் இதெல்லாம் இந்த பெட்டிக்குள்ள வச்சு புதையல் புதத்தை கிளப்பி விட்டுருக்கானுங்க இந்த புது பணக்காரன். இதுக்கெல்லாம் இந்த கொம்பேறி மயங்குவான்னு நினைச்சீங்களா? முத்து, இதெல்லாம் உண்மையா? இதை விட என் காலில் வந்து விடலாமே. வாயடக்கி பேசு. முதல்ல நீ வாய மூடு. பாபா, எச்சரிக்கப்பட்டேன். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்க. மரியாதை ஊர் சிரிக்குது, பேச்சப்பர். எதுக்காக ஏன் சிரிக்கணும்? 2 குடும்பத்துக்கு விரோதம் வளரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படி செஞ்சேன். செய்யறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. இது என்ன தப்பு? அடடடட, புலி உருமுது. தம்பி, நீ நினைச்சதும் இங்க நடக்காது. நான் நினைச்சா இதே இடத்துல எது வேணாலும் நடக்கும். நடக்கும்டா.
கொலைதான் நடக்கும். யார் நடத்து காட்டா பார்க்கலாம்டா. வெட்டி புதைச்சிருவேன். ஒழுங்கா கையோட வீடு போய் தரணுமா? என்ன சொன்ன? தரையில இருந்து மறைகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். மகா அப்பனுக்கு தேடி தந்த பரிசு ஊரெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டாமா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. மரம் இல்லைன்னு தேமி தேமி அழுகிறிய அண்ணனை போய் பாருமா, உன் தலைய வாங்கிட போறாரு. உன் தங்கச்சி செங்கமலம் அழுகிறத பாருப்பா. அப்படியா? பாவம், எனக்கு தங்கச்சியே இல்லைன்னு சொல்லுங்க. தப்பு தப்பு. எனக்கு ஒரு காலத்துல தங்கச்சி இருந்தா அவன் மேல எனக்கு உயிர். அதனால அவன் நல்லா இருக்கட்டும். அவளுக்கு ஒரு அண்ணன் இருந்தா அவன் செத்து போயிட்டான். அவனுக்காக கொஞ்சம் அழுதுட்டு போய் சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்ல போறேன். என் வீட்டுல ஒரு விசேஷம் நடக்க போகுது. என் மக வள்ளிக்கும் தம்பி மாணிக்கத்துக்கும் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். கூட இருந்து அதை நடத்தி கொடுத்து போயிடலாம். இப்படி செஞ்சீங்களா? ஏதோ ரெண்டு குடும்பத்துக்கும் வீட்டோட இருந்த பகைய நடுத்தரவு கொண்டாந்து ஊரே நம்ம பத்திரிக்கும்படி செஞ்சுட்டேடா. என் மக அறிவாளி ஊர் விட்டு வாழ்றவன் நான் போயிட்டு போயிருந்தேன். அப்படிப்பட்டவங்க ஆனா எனக்கு இப்படி ஒரு பையன் அவன் தேரணும். தப்புதான்ப்பா, தப்புதான். எப்படியாவது பகை நீங்கி மறுபடியும் உறவு வளரணுங்கிறதுக்காக புதையல் வச்சனே, அது தப்புதான். அது மட்டும் இல்லை, சின்ன வயசுல இருந்து எங்க ரெண்டு பேரையும் ஆட விட்டு ஓட விட்டு அன்பை வளர விட்டீங்களே, அதுவும் தப்புதான். பருவம் வந்ததும் முத்துவுக்கு வள்ளி, வள்ளிக்கு முத்துன்னு சொல்லி மகிழ்ந்ததும் அந்த மகிழ்ச்சியிலே நாங்க வாழ்ந்தது தப்புதான். ஏதோ ஒரு பழைய பகையை சொல்லி உயிருக்கு உயிரா இருந்த எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சுங்களே, அதுக்கு பிறகு நான் உயிரோட இருக்கிறேன், அதுவும் தப்புதான்ப்பா, அதுவும் தப்புதான். முத்து, போதும்பா போதும். உன்னுடைய உள்ள கொதிப்பு எனக்கு புரியுது. என்னாலே மழைக்கு ஏற்பட்ட கொடுமை தாகிற சக்தி என்கிட்ட இல்லையப்பா. அன்னைக்கு ஏதோ ஒரு ஆத்திரத்துல பேசி உறவை முறிச்சுக்கிட்டேன். இவ்வளவு நடந்து நான் மறுபடியும் அவன் கால போய் விழுந்தா உன் அப்பனுக்கும் குடும்பத்துக்கும் ஒரு தீராத பழியா போயிடுமே. என் உயிரை இப்பவே முடிச்சுக்கிறேன். நான் உண்டாக்கின பழி என்னோடய தீரட்டும். அதுக்கு பிறகு நீ வெள்ளி கல்யாணம் செய்துக்கிட்டு சந்தோஷமா இருப்பா. என்னப்பா, ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அதை மறைக்கிறதுக்காக அடுக்கடுக்கா எத்தனை பாவத்துக்கு வழிகாட்டுறீங்க? முத்து, முத்து, தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சப்பா. என்னம்மா சொல்ற? வள்ளிக்கு பரிசம் போட்டுட்டாங்க. வள்ளிக்கும் மாணிக்கத்துக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுப்பா. முத்து, நான் பாவிடா பாவி. எனக்கு மன்னிப்பே கிடையாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே நம்ம எல்லாருக்கும் நிம்மதி. முத்து, என்னப்பா சொல்ற? நீ நிக்கிற நிலையை பார்க்கவே எனக்கு பயமா இருக்குப்பா. ஏன்பா இப்படி பாக்குற? முத்து, நீ வாழப்பா, வாழணும். நான் வாழணுமா? முத்து, எங்களை தவிக்கி விட்டாரப்பா, தவிக்கி விட்டாரு. கடவுளே என் பிள்ளைய காப்பாத்தப்பா. ஒரே மகன் குல கொழுந்து குடும்ப வாழ்க்கை வளர நீ நீடூடி வாழப்பா.
இந்த வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும் இல்லையாமா? ஆமாப்பா நீதான் அனுபவிக்கணும். அனுபவிக்கிறேம்மா, அனுபவிக்கிறேன். அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்க 2 பேரும் உயிரோட இருந்து பாருங்க. எங்க அப்பா எனக்காக தேடி வச்சிருக்கிறாரே தங்கம், வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் உடம்புல போட்டு உங்க கையால என்ன கொண்டுட்டு போய் சுடுகாட்டுல பூசாங்க.